நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சந்தோஷம் அப்படின் போது ஃபர்ஸ்ட் என்ன காரியம் செய்வோம்? சந்தன பொட்டு. எதுக்கு அடையாளம்? மங்களகரமா இருக்கணும். நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க போறீங்க. கை தட்டுங்க, மற்றவங்க ஒரு கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பேசாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை வருஷம் ஆச்சு மூஞ்ச ஒழுங்கா பார்த்து இப்படி செஞ்சிருக்க, இந்த மாதிரி உனக்கு நல்ல குணம் இருக்கு, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு 5 விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்கு நன்றி சொல்லுங்க, அடுத்தது மனைவி கணவனுக்கு நன்றி சொல்லணும். 5 விஷயம் எண்ணி சொல்லணும். குடும்பம் நடக்காது, என் குடும்பம் நடக்கணும்னா நான் தான் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரை பெருமை பாராட்டிக்கணும். பார்க்க போனா நம்ம யாரும் குடும்பத்தை நடத்துறதில்ல. குடும்பத்தின் வழியாக நம்ம தான் பல விஷயங்களை கத்துக்கணும். குடும்பம் தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதை நம்ம உணர்றதுக்கு தயாரா இருக்கணும். 2வது நாட்டுக்கோழி நான் செஞ்சேன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் என்ன கேட்டாலும் தட்டாம எனக்கு செய்வாங்க. எங்கே வெளியில் போயிட்டாங்கனாலும் அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படி இருக்குன்னா புளிக்குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க புளிக்குழம்பு சாப்பிட்டாங்கன்னா எனக்கு புளிக்குழம்பு பிடிக்காது. சண்டை இருக்கிறது வரும். ஒரு நேரத்துக்கு கோமா பேசிட்டாலும் அது ஒரு சாயங்காலத்தில் மறுநாளில் சரியாயிடும். குணம் வந்து ரொம்ப பொறுமை, நிதானமாக பேசுறது, எல்லாரையும் அனுசரிக்கிறது. அவங்களோட குணத்துக்காகவே நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர். அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அது அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க. எனக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. இப்போ நான் ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு முதல் காரணம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பார். இசை பூங்குரலின் தேன்குரலில் இனிப்பார். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பார். தளிக்கொடி விளையும் கனிகளிலே இனிப்பார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை
கண்